ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல யாரும் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் மட்டும் போடவே போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல மானிட்டேஷன் கிடைக்கவே கிடைக்காது. அதாவது அந்த வீடியோஸ் வச்சு உங்களால் யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் வச்சு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் தராமல் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதாவது தராமல் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் என்ன நிறைய பேர் நினைப்பீங்க, நான் வந்து எங்கேருந்து வீடியோ வந்து காப்பி பண்ணல ப்ரோ, ரீயூஸ் பண்ணலை, நான் வந்து நானே தான் சொந்தமாக லிரிக் ஸ்டேட்டஸ்லாம் எடிட் பண்ணி போட்டேன், இது என் சொந்த வீடியோ தான், இதுக்கு எப்படி ரிவ்யூஸ் எடுக்கிற வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. யூடியூப்பில் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கணும்னா நீங்கள் போடுற வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸை காட்டி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். இல்லை ஃபேஸை மறைச்சிட்டு கூட பண்ணலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். இல்லை என்னால் ஃபேஸெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்க் போட பண்ணலாம். இல்லை ப்ரோ மாஸ்க் கூட போட முடியாது ப்ரோ, என்னை காட்டவே முடியாது அப்படின்னா உங்கள் சொந்த குரல், உங்கள் வாய்ஸை கொடுத்து நீங்கள் கமெண்ட்ரி மாதிரி இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். ஓகே, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட். இது இல்லாத எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட். அதனால் எங்கேயாவது இருந்து எடுத்தால் தான் அது ரீயூஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவில் உங்கள் சொந்த வாய்ஸோ இல்லை உங்கள் ஃபேஸை காட்டி இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் அந்த வீடியோவில். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரிஜினல் கண்டென்ட். அப்படி இல்லாத எல்லா வீடியோவும் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட். அதனால தான் இது லிரிக் ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு யூடியூப்பில் மானிட்டேஷன் தராமல் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இப்போவே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாய்ஸ் இருக்கிற மாதிரி இல்லைனா உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி கண்டென்ட் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்கும். சில பேர் நினைக்கலாம், இல்லை ப்ரோ நான் இந்த மாதிரி நிறைய சேனல் பார்த்தேன், லிரிக்கல் ஸ்டேட்டஸ் தான் போடுறாங்க, அவங்க வீடியோவில் வந்து ஆட்ஸ்லாம் ப்ளே ஆகுது, அவங்களுக்கு மட்டும் எப்படி மானிட்டேஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. யூடியூப்பில் ஒரு வீடியோவில் வந்து ஆட்ஸ் ப்ளே ஆகுதுன்னா அவங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லைங்க. யூடியூப்பில் எல்லார் வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். இந்த யூடியூப் வந்து இது எப்பயோ மாற்றிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஆட்ஸ் ப்ளே ஆகும் அவங்க வீடியோவில். ஆனால் இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணி அதில் ஒரு வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ நல்லா ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா அதுலேயும் வந்து ஆட்ஸ் ப்ளே ஆகும். அந்த ரெவன்யூலாம் யூடியூப் எடுத்துப்பாங்க. ஓகேங்க, உங்களுக்கு தரமாட்டாங்க. நீங்கள் எப்போ யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்கள் வீடியோவில் வந்து அந்த ரெவன்யூ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும், வருமானம் எல்லாம். அது வரைக்கும் யூடியூப் தான் அந்த வருமானத்தை எடுத்துப்பாங்க, நமக்கு தரவே மாட்டாங்க. அதனால் யார் வீடியோலாம் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் ப்ளே ஆகுது அப்படின்னா அவங்க மானிட்டேஷன் வாங்கிட்டாங்கன்னு நினச்சி அதே மாதிரி வீடியோ வந்து போட ஆரம்பிக்காதீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடச்சிருக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், இன்னும் டீப்பாக பார்க்கணும். எப்படி ஒருத்தங்க யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, அவங்களுக்கு வந்து லைக், கமெண்ட், ஷேர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே வந்து தேங்க்ஸ் பட்டன் இருக்கும், ஹைப் பட்டன் இருக்கும். ஓகேங்களா, ஹைப்புன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க யூடியூப். அந்த ஹைப் பட்டன் இருக்கும். இது யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்குறவங்க மட்டும் தான் கிடைக்கும் அந்த ஹைப் பட்டன், வேறு யாருக்கும் கிடைக்காது. அதேமாதிரி தேங்க்ஸ் பட்டனும் வந்து மானிட்டேஷன் வாங்க மட்டும் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அந்த சேனலை அப்படின்னா ஜாயின் பட்டன் காட்டும். ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஷிப் பட்டன் காட்டும். இந்த 3 பட்டனும் வருது ஒருத்தங்களுக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மானிட்டேஷன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். இது 3த்தில் ஏதாவது ஒன்று வந்தால் கூட ஓகே தான், அவங்க மானிட்டேஷன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட் வந்து ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சேனலை எடுத்து நீங்கள் அதே மாதிரி வீடியோ போட போகிறீங்க, அவங்க இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி சேனல் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா வீடியோ எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி அவங்க மானிட்டேஷன் வாங்கும்போது வேறு மாதிரி கூட வீடியோ வந்து போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கண்டென்ட்டை மாற்றிருப்பாங்க. அதனால் நம்ம இப்போ இருக்கிற வீடியோ மட்டும் பார்த்து நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. அவங்களோட பழைய வீடியோலாம் இதை செக் பண்ணி பார்க்கணும். எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த சேனல் நம்ம காப்பி பண்ணலாமா, அந்த மாதிரி வீடியோ போடலாமான்ற ஒரு முடிவுக்கே நீங்கள் வரணும். அப்போ தான் உங்களுக்கு யூடியூப்பில் ஈஸியாக வந்து ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மானிட்டேஷன் கிடைக்கும். இல்லை இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது அதில் ரீயூஸ்டு கண்டென்ட் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கல, ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருப்போம். அந்த டைம் வந்து திருப்பியும் புதுசாக ஃபஸ்ட்லேருந்து சேனல்லையே மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லா விட டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக வாய்ஸ் கொடுத்தோ இல்லை உங்கள் ஃபேஸை காட்டியோ இல்லை நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் இதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா, இப்போதைக்கு இந்த ரூல்ஸ் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எல்லாருக்கும் இது ஒரே ரூல்ஸ் தான். ஓகேங்களா, அதனால் இப்போ சேனல் கிரியேட் பண்ணும்போதே ஒழுங்காக வீடியோஸ் வந்து உங்களோட ஓன் ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கிற மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருங்க. ஓகே ப்ரோ, இது வந்து புது சேனலுக்கு ஓகே, நான் ஆல்ரெடி சேனல் கிரியேட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன், நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எனக்கு மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது, நான் மானிட்டேஷன் வாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சேனல் நல்ல வியூஸ் போன வீடியோஸ் ஒரு 5-6 வீடியோஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லா வீடியோவும் ப்ரைவேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட போகிற புது வீடியோஸ் எல்லாமே வந்து உங்கள் ஓன் வாய்ஸ் இருக்கிற மாதிரி உங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒரு 20 வீடியோ 25 வீடியோ அது ஓன் கண்டென்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி பார்க்கணும். கிடைக்குதான்னு பார்க்கணும். கிடைச்சிருச்சுன்னா உங்கள் லக்கு, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓன் கண்டென்ட் போட்டு பணம் சம்பாதிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வேறு வழி இல்லைங்க. நம்ம ஒரு 6 வீடியோ விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 6 வீடியோ வந்து விட்ட வீடியோ வந்து
அதையும் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இல்லைனா ப்ரைவேட் பண்ணிவிட்டு புதுசாக இதுக்கப்புறம் ஓன் கண்டென்ட் போட்டு சேனலை மாற்றி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஓன் கண்டென்ட் போட்டு நீங்கள் மானிடைசேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும். இதுதாங்க ஒரே வழி, வேறு வழி கிடையாது. இல்லை உங்களுக்கு இது சரியாக புரியல, இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வாட்ஸ்அப் சட்ட சேனலுக்கு எப்படி மானிடைசேஷன் வாங்குறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, அதிலே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.